இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உங்களை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, கடந்த ஜனவரி மாதமெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணியை போல காத்து எத்தனையோ விதமான பிரச்சனைகள், நமக்கு வியாதி, போராட்டங்கள், சூழ்நிலைகள், தேவைகள், இதன் மத்தியிலும் கூட கர்த்தர் நம்மை கிருபையாய் காத்து இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக வந்து இந்த 6வது முதல் சனிக்கிழமையில் கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் போன மாதத்தில் எப்பொழுதும் இருப்பது போல தானே இருந்தது, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறவில்லையே, இன்னும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யவில்லையே என்று நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாய் நமக்கு கொடுத்தார். அது வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? எப்படி எனக்கு இந்த ஹெல்ப் கிடைக்கும் என்று ஒரு வேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், அல்லது உதவி கிடைக்காமல் தடுமாற்றத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னால், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுகளை அனுபவித்து பலவிதமான சோதனையில் அவர் கடந்து வந்தார். ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் சோதனையை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதனாலே சோதிக்கப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனையின் மத்தியிலே நீங்கள் வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனையிலே நீங்கள் தவித்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் வாக்கு தத்தம் செய்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அநேகருடைய வாழ்க்கையிலே சோதனை வரும்பொழுது சோர்ந்து விடுகிறோம். பாருங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் 25 ஆண்டுகள் கழித்து ஒரு குமாரனை கொடுக்கிறார். அந்த குமாரனை பாருங்கள், திடீரென்று சொல்லி கர்த்தர் அவனை பலியிடும்படியாக சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய சோதனை பாருங்கள். அந்த சோதனையின் மத்தியிலும் கூட கர்த்தரை நேசிக்கும்படியான இருதயமுடையவராய் ஆபிரகாம் இருந்தபடியினால் அந்த சோதனையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் பரிசுத்த ஆவியினாலே சோதிக்கப்படும்படிக்கு வனாந்தரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். சோதனைக்காரன் அவரை அழைத்து சென்று பலவிதமான சோதனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாக்குகிறான். அந்த சோதனையின் மத்தியிலே அவர் தம்முடைய வசனங்களை கொண்டு ஒவ்வொரு சோதனையாக அவர் ஜெயித்து வெற்றி கண்டதாக வேதத்திலே நாம் தெளிவாய் வாசித்து பார்க்க முடிகிறது.
ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து வாசித்து பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதாக வேத வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது 41 மாத்திரம் வாசிக்கலாம். இந்த வசனத்தில் யவீரு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யவீரு ஒரு தேவாலயத்தை கட்டி தேவாலயத்தில் ஊழியம் செய்கிற ஜெப தேவாலயத்தினுடைய தலைவனாக இருக்கிற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று சொல்லி சோதனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆண்டவர் மேல் அன்பு வைத்து பலவிதமான ஊழியங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே சோதனை நம்மை ஆட்கொள்ளுகிறது, ஏதோ ஒரு விதத்திலே சோதிக்கப்பட்டு துவண்டு போய் இருக்கலாம். இந்த யவீருடைய வாழ்க்கையிலே தனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகள், 12 வயது நிரம்பினவள் திடீரென்று நோய்வாய்ப்பட்டவளாக மரிக்கும் தருவாயில் மரண அவஸ்தையில் இருக்கிறதாக இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவள் சோதிக்கப்படுகிறாள். அவனுக்கு எத்தனை வேதனை இருந்திருக்கும் பாருங்க. எனக்கு அருமானவர்களே, வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ளவன் ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, பாருங்கள், இந்த ஜெபாலய தலைவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. இந்த சோதனையான நேரத்தில் அவனை விடுவிப்பதற்கு இந்த உலகம் உதவி செய்ய முன்வரவில்லை. அவனை சார்ந்திருக்கிற நபர்கள் அவனுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. பாருங்கள், அங்கு இருக்கிற மருத்துவர்கள் அவனுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. எங்கேயோ ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் ஓடி வருகிறான். சோதிக்கப்படுகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல நன்மைகளை செய்தவர்களாக நீங்கள் இருக்கலாம், பலவிதமான ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், அல்லது பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஜெபிக்கிற மனுஷியாக ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு சோதனை வருகிறது, ஏதோ ஒரு உபத்திரவம் வருகிறது. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? நான் இப்படியாய் ஆண்டவருக்காய் என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படியாய் அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த சோதனையினாலே நான் அவதிப்படுகிறேனே, எனக்கு உதவி செய்வாரா என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அப்படித்தான் யவீருடைய வாழ்க்கையிலே உதவியற்றவனாய் அவன் இருக்கிறான். உதவி செய்ய வல்லவராகிய இயேசுவினிடத்திலே ஓடி வருகிறான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு சோதனையான நேரத்தில் இயேசுவிடத்திலே ஓடி வருகிறான். பிரியமான அன்பு தேவ பிள்ளையே, சோதிக்கப்படுகிற நீங்கள் இயேசுவிடத்தில் வந்தால் உங்களுக்கு அவர் உதவி செய்வார். யவீருக்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை, மருத்துவம் முன்வரவில்லை. இந்த சூழ்நிலையில் உதவி செய்கிறவர் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டபடியினால், உதவி செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டபடியினால் இந்த உலகத்தை அவன் பார்க்கவில்லை, தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை அவன் பார்க்கவில்லை, அல்லது மக்கள் சொல்லுகிற செய்தியை அவன் கேட்கவில்லை. ஒவ்வொரு விதமாய் சொல்லியிருக்கலாம். ஒரு தகப்பனுடைய இருதயம்தான் தெரியும். ஒரு பிள்ளையை இழப்பது
அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிட்டால் பெற்றெடுத்த தகப்பனுக்கு எத்தனை வேதனையாக இருக்கும், எத்தனை சோதனையாக இருக்கும், எவ்வளவு பாடுகள் உள்ளதாக இருக்கும். இந்த நேரத்திலே தான் இவன் ஓடி இயேசுவிடத்தில் வருகிறான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோதிக்கப்பட்டு ஒருவேளை இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும், வேறு ஒருவரும் உதவி செய்ய முடியாது. வேறு ஒருவர் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்தால் சொன்னதை சொல்லி காட்டுவார்கள், செய்ததை சொல்லி காட்டுவார்கள், அல்லது துக்கப்படும்படியாக அவர்கள் உங்களிடத்தில் நடந்து கொள்வார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். பாருங்க, யவீரு நேராக ஓடி வந்து சோதனையான நேரத்தில் இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், இயேசுவிடத்தில் ஜெபிக்கிறான், விண்ணப்பம் வைக்கிறான். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, உன் சோதனையான நேரத்தில் உனக்கு உதவி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்படியாக நீங்கள் முன்வரும் பொழுதுதான் அந்த சோதனையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த பாடுகளின் மத்தியில் இருக்கிறேன், இந்த உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறேன், இந்த பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறேன், இப்படிப்பட்ட வியாதியினாலே நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், இவ்வளவு அவமானத்தின் மத்தியிலே நான் வாழ்ந்திருக்கிறேன், இத்தனை நாட்கள் ஆகியும் எனக்கு திருமணம் கைகூடி வரவில்லை, அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, இத்தனை ஆண்டுகள் கடந்து போயும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிரு. ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த உலகத்தார் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள், பின்பதாக உங்களை பற்றியே பேசுவார்கள், உங்களுக்கு உதவி செய்வது போல உதவி செய்வார்கள், ஆனால் பின்பதாக உங்களை பற்றியே திட்டுவார்கள், பேசுவார்கள், உங்களை அவமானப்படுத்துவார்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இதையெல்லாம் அறிந்தவன் தான் யவீரு. நேராக இயேசுவிடத்தில் ஓடி வருகிறான். தன் மகள் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில், தன் குடும்பம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், எனக்கு ஒருவரை தெரியும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியும், அவரை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன், நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், அவர்தான் எனக்கு உதவி செய்ய முடியும், இந்த உலகத்தில் வேறு யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்பதாக அவன் அறிந்திருந்தபடியினாலே நேராக இயேசுவிடத்தில் ஓடி வந்து அந்த சோதனைகளை அவன் சொல்லுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் போய் சொல்ல வேண்டும், அவரிடத்தில் நாம் போய் கேட்க வேண்டும். உங்களுடைய வேதனைகளை அவரிடத்தில் சொல்ல வேண்டும், உங்களுடைய துக்கங்களை அவரிடத்தில் சொல்ல வேண்டும், உங்களுடைய சோதனைகளை அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய உதவியை உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாற முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சூழ்ந்திருக்கிறதல்லவா, நீங்கள் நேராக இயேசுவிடத்திலே போங்கள். இயேசுவை நோக்கி பார்த்து உங்களுடைய வேதனைகளை எல்லாம் சொல்லுங்கள், உங்களுடைய துக்கங்களை எல்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அவர் உதவி செய்வார், உங்களை அழைத்து அவர் உதவி செய்வார். நீங்கள் கேட்கிற காரியத்தில் அவர் உதவி செய்வார். நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுத்து உங்களுக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்பட்ட உங்களுக்கு அவர் உதவி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, யவீரு பாருங்கள், அவன் ஓடி வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், இயேசுவே, என்னுடைய மகள் வேதனையின் மத்தியில் இருக்கிறார்,
மரண அவசியாயிருக்கிறாள், அவளுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என் மகளை எப்படியாகிலும் காப்பாற்றுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற கண்ணீரை துடைங்க, என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்றுங்க என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் வந்து முத்தமிடுகிறான். இயேசுவின் பாதத்தில் அவன் விழுந்து கேட்கிறான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் ஒரு பொழுதும் தள்ளவில்லை. அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் ஒரு பொழுதும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போகவில்லை. அவர் மனமிரக்கமுடைய தேவன், தன்னுடைய ஊழியத்தை செய்கிறவன், என்னுடைய ஊழியத்துக்காக பாடுகளை அனுபவிக்கிறவன், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவன். நான் எப்படி அவனை விடுவேன்? அவனுடைய பிள்ளையுடைய மரணத்தை அவன் எப்படி அதை நான் அனுமதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அதை அனுமதிக்கவே இல்லை. பாருங்க, அவனுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருந்தார், அவனுக்கு உதவி செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி வேண்டுமா? அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார், அவர் உதவி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே போய் சொல்லுங்கள், உங்களுடைய வேதனைகளை சொல்லுங்கள், உங்களுடைய வருத்தத்தை சொல்லுங்கள், உங்களுடைய பாடுகளை சொல்லுங்கள், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே போய் சொல்லுங்கள். பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க மறந்து விடுகிறோம். மனிதர்களை தான் நோக்கி பார்க்கிறோம், வைத்தியரை நோக்கி பார்க்கிறோம், சிலர் வழக்கறிஞர்களை நோக்கி பார்க்கிறார்கள், சிலர் பார்த்துங்க ஊழியக்காரரை நோக்கி பார்க்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டாக்கா அந்த பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபிப்பது இல்லை, அல்லது நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வேதனையை சொல்லுவதில்லை, உங்களுடைய குழப்பமான நிலைமையை சொல்லுவதில்லை, உங்களுடைய பாடுகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவதில்லை. அதற்கு மாறாக என்ன செய்கிறோம்? ஊழியக்காரத்தில் வந்து சொல்லுகிறோம். ஊழியக்காரன் ஒரு சாதாரணமான மனிதன், அவனும் பாடுகள் உள்ள ஒரு மனிதன். பாருங்க, அந்த ஊழியக்காரனை நீங்க நம்பினீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில உதவி கிடைக்காது. அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேட்பீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க ஒரு உதவியும் கிடைக்காது. ஊழியக்காரர்கள் ஆவியிலே நிரம்பி தேவனுடைய வார்த்தையின்படி உங்களோடு கூட பேசுவார்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மாம்சீகத்தில் ஈடுபட்டு இந்த ஊழியக்காரனிடத்தில் போய் ஏதாகிலும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா, அல்லது அவரிடத்துல உதவி கிடைக்கும், அவர் ஏதாகிலும் உதவி செய்வார், அவர் ஏதாகிலும் ஜெபித்து சொல்லுவார் என்று அந்த எதிர்பார்ப்போடு கூட எந்த ஊழியக்காரர்கிட்ட போவாதீங்க. ஊழியக்காரன் ஒரு பொழுதும் எந்த ஊழியனும் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. உதவி செய்கிறவர் கர்த்தர் தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்பட்ட உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். பாடுபட்ட உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் யாரிடத்தில் உங்களுடைய வேதனையை சொல்ல வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுடைய வேதனையை சொல்ல வேண்டும். நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது அவருடைய உதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். யவீரு போய் சொன்னான், அவருடைய மகளுக்கு கர்த்தர் உதவி செய்தார். யவீரு விடுதலை ஆக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைத்தது, சமாதானம் கிடைத்தது, அவனுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாயிற்று, துக்கமெல்லாம் மாறிற்று, கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டாயிற்று, அவனுடைய குறைகள் எல்லாம் நிறைவாயிற்று. அவன் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட அவன் இருந்திருப்பான். அவன் முறையிட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, அவனுடைய குறைகளை சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, அவனுடைய பிரச்சனையை சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, அவனுக்கு இருக்கிற சோதனையை அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொன்னபடியினாலே அவனுக்கு இயேசு மனம் இறங்கி உதவி செய்வார். உங்களுக்கு உதவி வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கேளுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது, இந்த யவீரு என்ன செய்கிறார் பாருங்கள். அதே அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் யவீரு என்ன செய்கிறார்? இரண்டாவது ஒரு காரியத்தை அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். வாசிக்க கேட்கலாம். தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ரெண்டாவது அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். முதல்ல அவனுடைய பிரச்சனைகளை, அவனுடைய வேதனைகளை எல்லாவற்றையும் இயேசுவிடத்தில் சொல்லிவிட்டு ரெண்டாவது அவன் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். ரெண்டாவது ஒரு காரியத்தை இயேசுவிடத்தில் கேட்கிறான். இயேசுவே என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவே அழைக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு அவ்வளவுதான் விசுவாசம். இயேசு வீட்டுக்கு வந்தா அற்புதம் நடக்கும். இயேசு வீட்டுக்கு வந்தா என் பிள்ளையை தொட்டு சுகமாக்குவார். இயேசு வீட்டுக்கு வந்தா எல்லா ஜனமும் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு வீட்டுக்கு வந்தா நன்மையாக இருக்குன்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தின் அளவு அவ்வளவுதான். ஆகையினால் தான் பாருங்க, அவன் சொல்றான் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாம் விசுவாசம் உள்ளவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு விசுவாசத்திலே குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். பாருங்க, சில ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வந்து ஜெபித்தாதான் ஆசீர்வாதம். உன்னத ஆசீர்வாதம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசு உங்க வீட்டுக்கு எப்பொழுதும் வருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். இந்த யவீருடைய பிரச்சனை மாறுவதற்கு இயேசு வீட்டுக்கு வந்தாதான் நடக்கும் சொல்லி இந்த யவீர் நம்புகிறான். பாருங்க, இயேசுவை வீட்டுக்கு அவன் அழைக்கிறான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இயேசுவை அழைக்கும் பொழுது அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு மனிதனை வீட்டுக்கு நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். ஒரு மனிதன் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போனால் அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். உங்களுடைய குடும்பத்தை பிரித்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழக்க செய்துவிடும். பாருங்கள், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டுக்கு அவர் வருவார். யவீர் வீட்டுக்கு இயேசு போனார். யவீர் வீட்டுக்கு போகும்பொழுது பாருங்க, அந்த வீடு துக்கத்தோடு இருந்தது. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொல்றாங்க, இவருடைய மகள் மரித்து விட்டால் இவர் எப்படி என்ன பண்ண போறார் வந்து என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார்கள், நகைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் யவீர் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைக்கிறான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி வேண்டும் என்று சொன்னால் இயேசு உங்க வீட்டுக்கு வர வேண்டும். இயேசு உங்க வீட்டிலே வாசம் செய்ய வேண்டும். அல்லது பொம்மையை கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாக்கா இயேசு வாசம் செய்திருவார் என்று நீங்க நம்பினீங்கனாக்கா அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும். இயேசு உங்களுடைய இருதயத்துக்குள் வர வேண்டும். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம் தான் இயேசு வாசம் செய்கிற இடமாக இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய இருதயத்தில் இந்த உலகத்துக்கு இடம் கொடுத்தால், இந்த உலகத்தின் நம்பிக்கையின் மீது இடம் கொடுத்தால், இந்த உலகத்தின் பற்றுதல் மீது, நம்பிக்கையின் மீது நீங்கள் இடம் கொடுத்தால் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி கிடைக்காது. நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு உங்க வீட்டுக்கு வர வேண்டும். உங்களுடைய இருதயத்துக்குள் அவர் வர வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவை தன் வீட்டுக்கு அவன் அழைத்தபடினாலே அவனுக்கு உதவி கிடைத்தது. அவனுடைய மகள் பிழைத்து கொண்டாள். அவளுடைய வேதனைகள் மாறினது. அவள் மரண கட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டாள். இயேசுவை நீங்கள் அழைத்து பாருங்க, உங்களுடைய இருதயத்தில் அவர் வந்து விடுவார். உங்களுடைய கட்டுகள் எல்லாம் கலண்டு போய்விடும். நீங்கள் ஒரு புதிய மனுஷனாய் மாறி விடுவீர்கள். ஒரு புதிய மனுஷியாய் மாறி விடுவீர்கள். இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, இயேசுவே நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, என் இருதயத்துக்குள் வாங்க, எனக்குள் நீங்க வாங்க, என்னை நீங்க ஆட்கொள்ளுங்க என்று உண்மையாய் நீங்கள் அழைக்கும் பொழுது இயேசு உங்களுக்குள் வருவார். அவர் உங்களுடைய வீட்டுக்குள் வாசம் பண்ணுவார். உங்க வீட்டுக்கு வந்துட்டாக்கா உங்களுடைய பிரச்சனையா, உங்களுடைய வேதனைகள் எல்லாம் மாறி போகும். உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். பாருங்க, எம்மாவூருக்கு போகிற சீஷர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே எம்மாவூருக்கு போகிற வழியிலே இயேசு காணப்படுகிறார். சீஷர்கள் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம்
29, 30, 31 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது எம்மாவூருக்கு போகிற வழியில சீஷர்களை அவர் பார்க்கிறார். அவர்களோடு கூட சேர்ந்து சம்பாஷணை பண்ணி கொண்டு போகிறார்கள். என்ன சம்பாஷணை பண்றாங்க? இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை என்ன செஞ்சார்? அவர் நன்மை செய்து கொண்டிருந்தார், அவரை சிலுவையில் அடித்து விட்டார்கள், அவரை மரணத்துக்குட்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர்களோடு கூட இயேசுவும் இணைந்து கொண்டார். வாசிக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 29, 30, 31 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இவங்க 2 பேரும் எல்லாம் 3 பேரும் சம்பாஷணை பண்ணி கொண்டு பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கும் பொழுது சாயங்காலம் ஆகிவிட்டபடியினாலே அவர்கள் சீஷர்கள் தங்களுடைய ஊர் வந்து விட்டது என்பதற்காக தங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் பாருங்க, இயேசு அப்பாலே போகிறவர் போல காணப்பட்டார். தூர போகிறவர் நேராக போகிறவர் போல அவர் காணப்பட்டார். இவங்க என்ன செய்கிறாங்க? எம்மாவூர் சீஷர்கள், இயேசுவே சாயங்காலமாகி விட்டது, விளக்கும் அணைஞ்சு போச்சு, விளக்கு லைட்டும் போயிடுச்சு, அதனால் இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து நைட்டை ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் போகலாம் என்று அவரை ரொம்ப கம்பல் பண்ணி, ரொம்ப கட்டாயப்படுத்தி, வருந்தி அவரை அழைத்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவரை கம்பல் பண்ணி ரொம்ப கட்டாயப்படுத்தி எங்க வீட்டுக்கு வாங்க இயேசுவே, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி யாரோ நினைச்சு அவரை அழைக்கிறாங்க. அவங்களுக்கு அதுவரை இயேசு இருக்கிறான்னு தெரியாது, இயேசுவோடு பேசுறோம் தெரியாது, இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிறோம் தெரியாது. யாரோ ஒரு மனுஷர் அவர் இந்த நைட்டில் டிராவல் பண்ண வேண்டாம், இந்த நைட்டில் இந்த கிராமத்து வழியாய் போக வேண்டாம், இப்படிப்பட்ட காட்டு ஜந்துக்கள் இருக்கும், விஷப்பூச்சிகள் இருக்கும், லைட்டு கிடையாது, அவர் ராத்திரி எங்கே போக போகிறாரு, நைட்டு எங்கள் வீட்டுக்கு ஸ்டே பண்ணிட்டு காலையில் போங்கன்னு சொல்லி அவரை வருந்தி அழைத்தபடினாலே இயேசு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அவர்கள் சாப்பிட உட்காருகிறார்கள். அப்பத்தை எடுத்து பிற்கும் பொழுது பார்த்தீர்கள் சொன்னால், அப்பொழுது யூதர்கள் எல்லாம் முறைமையின்படி தினமும் காலை இரவுல அவர்கள் அப்பம் விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள் என்பதாக அந்த நாட்களில் இருந்தது. அப்படித்தான் அவர் அப்பத்தை பிற்கும் பொழுது பாருங்க, இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு அந்த வீட்டுக்குள்ளாய் வந்த உடனே அவங்களுக்கு தெரியல. அப்ப அவர் ஜெபம் பண்ணி அந்த அப்பத்தை பிற்கும் பொழுது பாருங்க, இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஐயோ, இயேசு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நேராக எருசலேமுக்கு ஓடுகிறார்கள். நேராக போய் சீஷரிடத்தில், மற்ற உள்ளத்தில் இயேசுவோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த சீஷரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வருவார்னு சொன்னா உங்களுடைய மன கண்களை அவர் திறப்பார், உங்களுடைய பிரச்சனைகளை அவர் அறிந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார், ஒரு நிம்மதியை தருவார், ஒரு விடுதலையை தருவார். இயேசுவை நீங்கள் வருந்தி அழைத்தால் அவர் உங்க வீட்டுக்கு வருவார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவை நீங்க கூப்பிட்டு பாருங்க, அவர் உங்க வீட்டுக்கு வருவார், உங்களுக்கு ஆறுதல் தருவார், உங்களுக்கு உதவி செய்வார். அவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். கானா ஊரில் திருமணம் நடக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, கானா ஊரில் திருமணம் நடக்கும் பொழுது
இயேசு அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவை வாங்கன்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க. இயேசுவோடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த அழைப்பினாலே தான் அங்கு அற்புதம் நடந்தது. அங்கு இருந்த குறைகள் நிறைவானது. அவர்களுடைய பிரச்சனைகள் மாறினது. அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறினது. பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ இயேசுவை அழைக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கிற குறைகள் மாறும். நீ இயேசுவை அழைக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். இயேசுவை வீட்டுக்குள்ளாய் நீ அழைக்கும் பொழுது உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். உடைய வாழ்க்கையே மாறும். உடைய வாழ்க்கையே பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். இயேசு வீட்டில் தங்கியிருந்தா நீ தேவனுடைய ஆலயமாயிருப்பா. நீதான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் தான் தேவன் வாசம் செய்கிற இருதயம். நீங்கள் தான் தேவன் வாசம் செய்கிற இடமாக அது இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இயேசுவே என் இருதயத்தில் வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வேணும்னு சொன்னாக்கா இயேசுவை அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை அழைக்கிறவர்களுக்கு தான் அவர் உதவி செய்ய முடியும். அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யாருக்கு அவர் உதவி செய்கிறார்? அவரை அழைக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னாக்கா அவர் உதவி செய்வார். நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்பட்ட நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு உதவி வேண்டுமா? இயேசுவை அழைத்து பாருங்க. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாருங்க. இயேசுவை இருதயத்தில் வாரும், எனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும், என் வீட்டுக்கு வாரும் என்று சொல்லி இயேசுவை நீங்கள் உண்மையாய் அழைத்தீர்கள் என்று சொன்னால் அவர் கட்டாயம் வருவார். ஹல்லேலூயா. அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். அவருடைய உதவி உங்களுக்கு ஏராளமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவர் ஏராளமாய் உதவி செய்கிற தேவன். அவருடைய மன கண்களை திறந்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் அவரை காணும்படியாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாவற்றிலும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அழைத்து பாருங்க, உங்களுக்கு அவர் உதவி செய்வார். இந்த யவீரு இயேசுவை அழைத்தான். இயேசுவை வீட்டுக்கு அழைத்தான். அழைத்தபடினாலே தான் பாருங்க அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தன்னுடைய மகளை திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான். தன்னுடைய மகளுடைய உயிரை திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான். அவன் வீட்டில் சமாதானம் உண்டாயிற்று. இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையிலே தேவாலயத்துக்கு போவோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரை ஆராதிக்க போவோம். ஆண்டவரை ஆராதித்து விட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேராக ஆசீர்வாதம் சொன்னவுடன் அந்த ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. பாருங்கள், அப்போ தான் மார்க்கெட்டுக்கு போவாங்க, கறிக்கடைக்கு, அன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடைக்கு போவாங்க. அந்த கடையில் போய் எல்லா காசு கொடுத்து எல்லா ஆசீர்வாதத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வெறுமனே வருவாங்க. அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட முடியல. தேவனுடைய ஆலயத்தில் தேவ மனிதர்கள், ஊழியக்காரர்கள் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். உங்களை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். அவருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்கும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். பாருங்க, இயேசுவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போறது கிடையாது. இயேசு சொல்லுகிற அல்லது இயேசு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு போறது கிடையாது. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லா காரியங்கள் நண்பர்களோட பேசிட்டு உறவினரோட பேசிட்டு அங்கெல்லாம் கொண்டு போய் எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வெறுங்கையா வந்து நிற்கிறோம். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் உதவி கிடைக்கல? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே புரியும். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யவீரு இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிற வரையில அவரை விட்டு விலகவே இல்லை. அவர் கூடவே நிற்கிறான். தன்னுடைய வேதனையெல்லாம் சொல்லிட்டு அவன் கூடவே நிற்கிறான். இயேசு வரன்னு சொல்லிட்டாரு, ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவன் கூடவே அவன் நிற்கிறான். பாருங்க, எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, சரி இயேசுவே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போய் இருக்கலாம்.
அவன் அப்படியெல்லாம் போகவே இல்லை. அவர் கூடவே இருந்து அவரை அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் கூடவே இருக்கிறான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை, அவன் நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு உதவி செய்யணும்னாக்கா நீங்கள் அவரை வருந்தி அழைக்க வேண்டும். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே, இந்த பலவீன காரியங்களிலே, இந்த குடும்ப பிரச்சனையிலே, இந்த வியாதியின் பிடியிலே, இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே, இந்த தடைகளின் மத்தியிலே, இந்த சோர்வுகளின் மத்தியிலே, இந்த சோதனையின் மத்தியிலே நான் தவித்து கொண்டிருக்கிறேனே, உதவியற்றவனாய் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யும்படியாய் என் வீட்டுக்கு வாங்க இயேசுவேன்னு சொல்லி நீங்கள் அழைத்தீங்கன்னாக்கா இயேசு வருவார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யவீரு 2வது காரியம், இயேசுவை அழைத்தபடியினால் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பாருங்கள், அப்படி அவன் அழைக்கும் பொழுது உடனே ஒன்று நடக்கிறது. பாருங்க, இயேசு அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இயேசு கூட்டிட்டு போறான். இவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் 43ஆம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 48, 43லேருந்து 47 வாசி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கிறது. யவீரு இயேசுவை அழைக்கிறான், வேதனைகளை சொல்லி அழைக்கிறான், பாடுகளை சொல்லி அழைக்கிறான். அழைத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் இயேசுவை. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவரோடு கூட வருகிறார்கள், சீஷர்கள் அவரோடு கூட வருகிறார்கள். திடீரென்று இயேசு நின்று விட்டார். இயேசு நின்றுவிட்டு அங்கு ஒரு சம்பாஷணை நடக்கிறது. பாருங்க, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். வேதனையின் மத்தியில் இருக்கிறார், எப்போ செத்து போவான்னு தெரியாது, கண்ணீரோடு கூட இருக்கிறார். இவரை நம்பித்தானே நான் வந்து கூப்பிட்டேன், இவரை நம்பித்தானே நான் அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் தாமதப்படுத்துகிறாரே, வேதனைப்படுத்துகிறாரே, அவருடைய உள்ளமெல்லாம் துக்கத்தால் நிறைந்திருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, அது என்ன தாமதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அங்கே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நேராக வர அந்த கூட்டத்தின் நடுவில் வந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே பாருங்க, இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட உடனே இயேசு நின்றுட்டாரு. இயேசு நின்றுட்டு என்னை யார் தொட்டதுன்னு கேட்கிறார். சிஷ்யர்கள் எல்லாம் சொல்றாங்க, நிறைய பேர் இருக்காங்களே, யார் தொட்டதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும், கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இயேசு சொல்றாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, அதனால தான் நான் கேட்கிறேன் அப்படின்னாரு. அப்ப அவ மறைந்திருக்க, அவ பயந்திருக்க அவளுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே அவள் வெளியில வருகிறாள். நான் தான் தொட்ட ஆண்டவரே, 12 வருஷமா இந்த பாடுகளில் இருந்தேன், இந்த உபத்திரவத்தில் இருந்தேன், இந்த பிரச்சனையில் இருந்தேன், நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சாட்சி சொல்றா. பிரியமான அன்பு தேவ பிள்ளையே, இவ பார்த்துங்க, இவருடைய இருதயம் துக்கத்தினால் இறந்திருக்கும். டிலே ஆக ஆக, நாட்கள் ஆக ஆக, வருடங்கள் ஆக ஆக, கால தாமதம் ஆக ஆக, ஒருவேளை நீங்களும் வருத்தத்தோடு இருக்கலாம். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உதவி கிடைப்பதற்கு சில நேரங்களிலே தாமதம் ஆகலாம், சில நேரங்களிலே நாம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும், சில நேரங்களிலே நாம் காத்திருக்க வேண்டி இருக்கும். எவருடைய இருதயமெல்லாம் துடிச்சிருக்கும். ஒரு அப்பாவுக்கு தான் தம் பிள்ளையுடைய நிலைமை தெரியும், தன் குடும்பத்தினுடைய நிலைமை தெரியும். அவன் மரண அவஸ்தையில் கிடக்கிறார், அவன் சாகிற நிலைமையில் இருக்கிறார். இந்த சமயத்தில் நான் தானே இயேசுவை முன்னாடி அழைச்சேன், அவர் ஊழியம் செய்கிற இடத்துல நான் போய் எல்லா பிரச்சனையும் சொல்லி தானே அழைத்தேன், அப்படியே அவ்வளவு ஜபம் பண்ணேன், அவ்வளவு வேண்டுதல் செய்த, அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு, ஆனா டிலே பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் கிடைக்கலையே, இன்னும் அற்புதம் நடக்கவில்லையே, இன்னும் என் வீட்டுக்கு வரலையே, இன்னும் அவருடைய நன்மையை நான் ருசி பார்க்கவில்லையே என்று அவன் ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம். நீங்களும் ஒரு வேளை அப்படி சோர்ந்து போயிருக்கலாம். எத்தனை வருடமான ஆண்டவரிடத்தில் கேட்பது, எவ்வளவு நாட்கள் உதவிக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது, எவ்வளவு நாட்கள் தேவனுடைய நான் இப்படியாய் காத்திருப்பது என்பதாக நீங்கள்
நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த வேத பகுதி தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தாமதம் ஏன் ஏற்படுகிறது? தாமதம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, டிலே ஆகும் பொழுது, தாமதம் ஆகும் பொழுது நமக்கு வெறும் பிரச்சனை வந்துடுது, ஒரே துக்கம் வந்துடுது. ஐயோ, எவ்வளவு நாட்கள் இப்படி காத்திருந்து செபிப்பது, எவ்வளவு நாட்கள் ஆண்டவரை நம்பி நம்பி இப்படி சோர்ந்து போய் இருக்கிறேனே என்று நம்முடைய இருதயமெல்லாம் சோர்ந்து போய் விடுகிறது. பிரியமானவர்களை, இப்படித்தான் யவீரு கூட சோர்ந்து போய் இருப்பான். தாமதமாகிறதே என்று சொல்லி, அது தாமதித்தாலும் சீக்கிரத்திலே நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. அது தாமதிப்பது இல்லை. கர்த்தர் சில காரணங்களுக்காக தாமதிக்கிறார். சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு தாமதத்தை கொடுக்கிறார், டிலே பண்றாரு, வெயிட் பண்ண வைக்கிறாரு. நீங்களும் ஒருவேளை ஒரு நாட்களில ஏதோ ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். டிலே ஆகுது, இன்னும் தாமதமாகுது, இன்னும் கிடைக்கல, இன்னும் தீர்க்க தரிசனம் நிறைவேறல, இன்னும் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறல, இன்னும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் நான் ஜெபித்து பார்க்கிறேன், எந்த காரியம் நடைபெறவில்லை, டிலே ஆகுது. எனக்கு பிரியமானவர்களே, யவீருக்கு டிலே ஆக அவனுடைய இருதயமெல்லாம் துடிச்சிருக்கும், வேதனையினால் நிரம்பி இருக்கும். நீங்களும் நானுமா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? இயேசுவிடத்தில் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை போட்டுருப்போம். இயேசுவே, நான் தானே உங்க முன்னாடி அழைச்சேன், நீங்கள் என் வீட்டுக்கு வரணும் தானே நான் உங்க கூப்பிட்டேன், நீங்கள் இப்படி நின்றுட்டு ரோட்டில் கதை பேசிட்டு இருக்கீங்களே, இப்படி டிலே பண்ணுறீங்களே அப்படின்னு கோபிச்சுட்டு இருப்போம். சில நேரங்கள் அப்படித்தான் பாருங்க. கிறிஸ்தவர்கள் கோச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுறது கிடையாது, கோச்சிக்கிட்டு வேத வசனத்தை வாசிக்கிறது கிடையாது, கோச்சிக்கிட்டு ஆராதனைக்கு போகிறது கிடையாது. ஆமாம், எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் செய்து பார்த்தாச்சு, இதெல்லாம் உண்மை இல்லை, உண்மை நடக்கலை. சில இழப்புகள் வரும் பொழுது, சில தாமதங்கள் வரும் பொழுது, சில நேரங்களில் குறைகள் நமக்கு வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது இயேசுவை நிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம், அல்லது அவரை பரியாசம் பண்ண ஆரம்பித்து விடுகிறோம், அவரை துக்கப்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் யவீருவோ ஒரு துக்கத்தையும் அவருக்கு கொண்டு வரவில்லை. பாருங்க, அப்ப நடக்கிற சம்பவம் பார்த்துங்க. இயேசுவிடத்தில் அப்ப அவர் சொல்றா, அப்ப இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி அவளை வாழ்த்தி அனுப்புகிறார். பயப்படாத, நீ வாழ்ந்திருப்ப, நீ சுகமாயிருப்ப, வேதனை நீங்கிடுச்சு, நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறார். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது யவீருட்ட ஒருத்தன் வந்து சொல்றான், உன் மகன் மரித்துட்டா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகன் செத்து போயிட்டா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறான். இயேசு அந்த சத்தத்தை கேட்கிறார். இயேசுவிடத்தில் சொல்லல, இயேசு அந்த சத்தத்தை கேட்கிறார். திரும்பி பார்த்து யவீருவிடத்தில், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, நீயும் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் தெரியுமா டிலே ஆச்சு? இயேசு வீட்டுக்கு வந்தாதான் அற்புதம் நடக்கும்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். இயேசு வந்தாதான் அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவனுடைய விசுவாசம் அந்த அளவு தான். அவன் உயிரோடு கூட இருக்கிறா. இயேசு வந்து ஜெபம் பண்ணிட்டாக்கா அவளுக்கு சரியாயிடும், அவ்வளவுதான் அவனுடைய விசுவாசம் இருந்தது. அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கூட்டுவதற்காக, அவனுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுவதற்காக இயேசு அங்கு ஒரு மிரக்கல் செய்கிறார், ஒரு அற்புதம் செய்கிறார். இயேசுவை தொட்ட சகோதரி சுகமாயிட்டார். இயேசுவை தொட்ட 12 வயது, அதே 12 வருஷம் வியாதி உள்ளவள் சுகமாயிட்டார். பாருங்க, இந்த செய்தி அவனுடைய இருதயத்தில் இன்னும் விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த சாட்சி அவனுடைய இருதயத்தில் இன்னும் விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசத்தினாலே பாருங்க, இவனுக்கு வருகிற செய்தி, உன் மகன் மரிச்சிட்டான்ற செய்தி. இயேசு சொல்றார், நீயும் விசுவாசம் உள்ளவனாயிரு, ரட்சிக்கப்படுவன் சொன்ன உடனே இவன் ஓடு
கத்தி குக்குரலிடவில்லை, அழுது புலம்பவில்லை, அல்லது உடனே இயேசுவை நீங்க வாங்கன்னு சொல்லி விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிடல. அவன் அங்கேயே நிற்கிறான். அவனுக்குள் விசுவாசம் வந்து விட்டது. இயேசு எப்படியும் என் மகளை உயிரோடு கூட எழுப்புவார். இந்த 12 வருட வியாதி உள்ளவளை இயேசு சுகமாக்கினார் அல்லவா? அவள் வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அல்லவா? அதே விதமாக என் மகளை இயேசு உயிரோடு கூட எழுப்புவார். இயேசு வல்லமையுள்ளவர். அவர் உதவி செய்வார். அவர் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அவர் என்னை ஒருபொழுதும் புறம்பே தள்ள மாட்டார். அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார் என்ற விசுவாசம் அவனுக்குள் மிக வலிமையாக வந்தது. மிகவும் ஆழமாய் உன் இருதயத்தில் பதிந்தது. பாருங்க, அவன் அசையவே இல்லை. அங்கிட்ட அப்படியே நிற்கிறான். பாருங்க, இப்ப 2 பேரும் சேர்ந்து சீஷரோடு கூட சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்பொழுது எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. செத்து போயிட்டா நகைத்தார்கள், எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒருவேளை எவீரோவை பார்த்து போய் இவர்கிட்ட போனியே, இவ்வளோ டிலே பண்ணிட்டியே, இவ்வளோ தாமதப்படுத்திட்டியே, அவன் சுகவீனமாக இருக்கும்போது யாராவது மருத்துவத்தில் கொண்டு போயிருந்தாக்கா, இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தாக்கா, அந்த மருத்துவத்தில் காமிச்சிருந்தாக்கா, அல்லது இந்த இடத்துல போயிருந்தாக்கா அவளுக்கு சுகம் கிடைச்சிருக்குமே, அவள் உயிரோடு கூட வந்திருப்பாளே என்று அவளை எவிருவை பார்த்து பரியாசம் பண்ணியிருக்கலாம். துக்கப்படும்படியான வார்த்தைகளை பேசி இருக்கலாம். எவிருவை பார்த்து நிந்திக்கும்படியாக எல்லாம் சேர்ந்து அழுது இருக்கலாம். இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டார். சீஷர்களை கூட்டிக்கிட்டாரு, எவிரு வீட்டாரை கூட்டிக்கிட்டாரு. வீட்டுக்குள்ள போறாரு. அந்த பெண் மரித்து கிடக்கிறான். அவருடைய கையை பிடித்து, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மரித்தவ அப்படியே எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, தாமதம் சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக இருக்கும். நம்முடைய விசுவாசத்தின் அளவை கூட்டுகிறதற்காக இருக்கும். தாமதப்படுகிறது. ஐயோ, எனக்கு தாமதமாகுது, இவ்வளவு லேட் ஆகுது, இவ்வளவு காலமா, இவ்வளவு வருடமா, இவ்வளவு சோதனையா, இவ்வளவு போராட்டமா என்று ஒருவேளை நீங்கள் கலங்கலாம். எனக்கு அன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் இயேசு, உங்களை பலப்படுத்துகிறவர் இயேசு. உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணி உங்களுக்கு அவர் உதவி செய்வார். இயேசுவை நம்பி வந்த யவீரு கைவிடப்படவில்லை. இயேசுவை நம்பி வந்த யவீருக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறினது. இயேசுவை நம்பி வந்த யவீருடைய குடும்பம் மகிழ்ந்தது, சந்தோஷப்பட்டது. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்கல்ல, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவன். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அவர் உதவி செய்வார். விசுவாசத்தை இன்னும் ஆண்டவரிடத்தில் செலுத்துங்கள். இன்னும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஒப்பு கொடுங்க. டிலே ஆகுதேன்னு சொல்லி ஜெபத்தை விட்டுறாதீங்க. டிலே ஆகுதேன்னு சொல்லி வேத வாசிப்பை விட்டு விடாதீங்க. டிலே ஆகுதேன்னு சொல்லி ஆராதனையை விட்டு விடாதீங்க. வேறு காரணங்களை சொல்லி இயேசுவை விட்டு விடாதீங்க. தாமதம் ஏற்படுவது உனக்கு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் உயிரோடு கூட இருந்து இயேசு ஜெபம் பண்ணி சுகமாக்கி இருந்தாக்கா அது ஒரு சின்ன அற்புதமாக இருந்திருக்கும். இயேசுக்கு தெரியும் அவளை உயிரோடு கூட எழுப்புகிற விசுவாசம் எவருக்கு இல்லை. எவீர் அந்த அளவுக்கு விசுவாசிக்கல. இயேசு வந்தா சுகம் கிடைக்கும், இயேசு வந்தா அற்புதம் நடக்கும், இயேசு அற்புதம் செய்வார், அதான் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் இருந்து உயிரோடு கூட எழுப்புகிற அளவுக்கு எவருக்கு விசுவாசம் இல்லை. அதனாலதான் டிலே பண்ணி கொஞ்சம் தாமதப்படுத்தி அவனுக்குள் விசுவாசத்தை கொண்டு வந்து இயேசு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்குள் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வந்து விட்டது. இயேசு மகளை குணமாக்குவார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒரு வேளை அப்படித்தான் வந்திருக்கலாம். நான் நம்பிதானே வந்திருக்கிறேன், இயேசுவை நேசித்து தானே வந்திருக்கிறேன், ஜெபித்து தானே வந்திருக்கிறேன், இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கலையே,
நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த காரியமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அந்த உதவியை பெறும் வரைக்கும் விடாமல் காத்திருக்கிறவர்களாக அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும் வரை சில நேரங்களில் தாமதப்படுத்துகிறபடினாலே இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் அது சீக்கிரத்தில் நிறைவேறும். அது தாமதிப்பது இல்லை, அது சீக்கிரத்தில் நிறைவேறும். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு அவர் உதவி செய்வார். எந்த காரியத்தில் உதவி வேண்டும், எந்த காரியத்தில் உதவியை எதிர்பார்க்கிறீர்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். எவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்கினார். அந்த ஜெபமாலய தலைவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்கினார். சுகவீனப்பட்டு மரித்து கிடந்த அவருடைய ஒரே மகளை இயேசு உயிரோடு கூட எழுப்பி அவளுக்கு அற்புதம் செய்து அந்த கிராமமே மகிழ்ச்சியால் நிரம்பினது. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியினால் நிரம்பினார்கள். பிரியமானவர்களே, எவரு குடும்பத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் உதவி செய்வாரா? எவரு குடும்பத்தை மட்டும்தான் ஆண்டவர் நேசிப்பாரா? இல்லை, அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்க பிரச்சனை அவரிடத்துல சொல்லுங்க, அவரை வருந்தி அழைங்க. எல்லா பிரச்சனையிலும் அவரை முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துங்க. நீங்களா டீல் பண்ணி, நீங்களா எல்லா முயற்சியும் எடுத்து, நீங்களா எல்லா காரியத்தையும் செய்து கடைசியாக கர்த்தரே இதை செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அவர் செய்ய மாட்டார். அவரை முன்னாடி வைங்க, அவரை அழைங்க, அவருடைய உதவியை முன்னாடி நாடுங்க, கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தாமதிப்பது உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக, தாமதிப்பது உங்களுடைய விசுவாசம் குறை உள்ளதாக இருக்கிறபடியினால் நீங்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு விசுவாசம் இல்லை. நீங்கள் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு விசுவாசம் இல்லை. நீங்கள் அந்த அடையாளங்களை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு விசுவாசம் வளர்ந்திருக்கவில்லை. அந்த விசுவாசம் வளரும் வரை இயேசு சில நேரங்களிலே தாமதப்படுத்துவது போல இருக்கும். ஆனால் அது சீக்கிரத்தில் நிறைவேறும். அது சீக்கிரம்